அன்பர்களே, உங்கள் நல் ஆதரவோடு ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி இன்றுடன் 1000வது நாளை எட்டி உள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆதரவிற்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று வெள்ளிக்கிழமை கோவை தெலுங்குபாளையம் பிரிவு துர்க்கையம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். கோவை பேரூர் சாலையில் உள்ள தெலுங்குபாளையம் பிரிவில் பிரதான சாலையில் அமைந்துள்ளது. துர்க்கை என்பவளுக்கு வெல்ல முடியாதவள் என்று பொருள். சிவாலயங்களில் கோட்டத்தில் அருள்பாலிக்கும் துர்க்கைக்கு சில இடங்களில் தனி கோயில் உண்டு. அவ்வகையில் துர்க்கை அம்மனுக்கு அமைந்த கோயிலே இந்த கோவில். வடக்கு நோக்கிய கோவில் இது. முகப்பில் சுதையாலான துர்க்கையை நடு நாயகமாக கொண்டு இருபுறமும் அஷ்டலக்ஷ்மி, விநாயகர், முருகன் ஆகியோரின் சுதை சிற்பங்கள் உள்ளன. உள்ளே நுழைந்தால் 8 தூண்கள் தாங்கிய மகாமண்டபத்தில் பலிபீடம், கொடிமரம், சிம்மம் முதலிய உள்ளன. வாயிலை அடுத்து மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கியவாறு முருகனுக்கு தனி சன்னதி உள்ளது. எதிரே மேற்கு நோக்கியவாறு நவகிரக சன்னதி உள்ளது. இதில் முருகனுக்கு நேர் எதிரில் சனி பகவான் உள்ளார். எனவே சனி தோஷம் இருப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் சனி தோஷத்தின் தாக்கம் குறைந்திடும். அர்த்த மண்டப வாயிலில் துவாரபாலகியர் உள்ளனர். கருவறையில் சூலத்தை ஏந்தியவாறு பத்மபீடத்தில் நின்ற கோலத்தில் துர்க்கை காட்சி தருகிறாள். அவளது வலது கரங்களில் வாள், அம்பு, சக்கரம் ஏந்தியும் அபயகஸ்தம் காட்டியும், இடது கரங்களில் சங்கு, வில், அம்பு ஏந்தியும், இடுப்பில் ஒரு கை வைத்த நிலையிலும் 8 கரங்களோடு காட்சி தருகிறாள். சங்கு சக்கரம் ஏற்றிய நிலையில் இருப்பதால் இவள் விஷ்ணு துர்க்கை எனவும் அஷ்டபுஜ துர்க்கை எனவும் போற்றப்படுகிறாள். எதிரிகளை அழிப்பதில் வல்லவராக உள்ளவள் துர்க்கை. தேவகோஷ்டத்தில் மகேஸ்வரி, வராகி, வைஷ்ணவி ஆகியோர் சன்னதிகள் அமைந்துள்ளன. கருவறை விமானத்தில் முத்தேவியரின் சுதை உருவங்கள் உள்ளன. மூலவர் சன்னதிக்கு பின்புறம் கன்னிமூலை கணபதி கிழக்கு நோக்கி உள்ளார். வள்ளி திருமண காட்சி, கைலாய காட்சி சுதை வடிவில் உள்ளன. அருகில் 1 கோடி ராமநாமம் எழுதப்பெற்ற தாள்கள் ஒரு பெட்டியில் வைத்து பூஜிக்கப்படுகின்றன. தினமும் 2 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் ராகுகால பூஜை மிகவும் சிறப்பானது. பௌர்ணமி அன்று மாலையில் திரிசதி அர்ச்சனை நடைபெறுகிறது. ஆடி வெள்ளிக்கிழமைகள், நவராத்திரி, தைப்பொங்கல், தை வெள்ளிக்கிழமை முதலியவை இங்கு விழா நாட்கள். 4 செவ்வாய்க்கிழமைகளில் 16 நல்லெண்ணெய் தீபமேற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் திருமணப்பேறு கிட்டிடும். பௌர்ணமி நாளில் செவ்வாழைப்பழம் அம்மனுக்கு நிவேதனம் செய்து அதனை உட்கொண்டால் மகப்பேறு கிட்டிடும். நம் துயரங்களை போக்கி வாழ்வில் இன்பங்களை அருளும் கோவை தெலுங்குபாளையம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரிய தீமகி தன்னோ துர்க பிரஜோதயாத். ஓம் சக்தி பராசக்தி.